guys, welcome to Tedimum. நான் உங்கள் தேவ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா how not to buy a smartphone. எல்லாரும் எப்படி தான் ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு வீடியோ போடுவாங்க, நான் எப்படி வாங்கக்கூடாது. ஏன்னா நீங்க உழைச்ச ஒவ்வொரு காசையும் நீங்க கொண்டுட்டு போய் வேஸ்ட் பண்றீங்க. ஒரு டிஷர்ட் எடுக்கிறீங்கன்னா கூட 1000 வாட்டி போட்டு பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா ஒரு ஸ்மார்ட் போனை நம்ம இப்போ யூஸ் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பேக்கிங்ல வருது. பிரிச்சுட்டா வாங்கணும்னு கடைக்காரனும் சொல்றான். ஆன்லைன்ல வந்துட்டு நம்ம வாங்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னு முன்னே தெரியாமலே வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இது எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ வயசா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு ஃபோன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஹியூமன் கூட அதை கம்பேர் பண்ணி பார்ப்போமே, சும்மா ஒரு ட்ரையல் தான் பார்ப்போம். ஒரு ஃபோனோட பிரெயின் அப்படின்றது வந்துட்டு டைரக்டா சொல்லிடுவீங்க, மனுஷனுக்கு மூளைனா ஸ்டோரேஜ் யூனிட், அதனால இது வந்துட்டு ரேம் இல்லை ரோம் ஏதாவதுன்னு சொல்லுவாண்டா அப்படின்ட்டு கரெக்டு தாங்க, சொல்லிட்டீங்க. அதே மாதிரி உள்ள ஒரு ரத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரண்ட்னு வச்சுக்கோங்க. ஆனா அது எல்லாத்தையும் பம்ப் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை சொல்லுவீங்க? பேட்டரியா? கிடையாது. ஹார்ட் ஆஃப் த மொபைல் ஃபோன் அப்படின்னா என்ன கேட்டால் நான் ப்ராசஸர்னு தாங்க சொல்லுவேன். ஏன்னா ஹியூமன் பாடி எப்படி நாடி துடிப்பு இருக்கோ அதே மாதிரி ப்ராசஸருக்கும் கிளாக் ஸ்பீடு இருக்கு. இந்த செகண்ட்குள்ளார ஒரு ப்ராசஸர் எவ்வளோ வேலையை செய்யும், இதை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வர ப்ராசஸர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2.3 GHz வந்துட்டு வேலை செய்யுதுன்னு சொல்றோம். 2.3 GHz அப்படின்னா என்னப்பா அப்படின்னீங்கன்னா இங்கே முன்னாடி வர மேத்தமெட்டிக்ஸ் அப்படியே கொஞ்சம் பார்த்துக்கிங்க. அந்த டாபிக் எல்லாத்தையும் தூக்கி சைடில் வைக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எதை மெயினாக பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்ஓசி. எஸ்ஓசி அப்படின்னா சிஸ்டம் ஆன் சிப். சிஸ்டம் ஆன் சிப் அப்படின்றது ஒரு பாத்திரத்துல உள்ள நீங்க எதெல்லாம் வைக்க முடியும். இப்போ அஞ்சரை பெட்டி அப்படின்னு ஒன்று எடுத்துக்கங்க. அந்த அஞ்சரை பெட்டியில நீங்க மிளகாப்பொடி தனியா, மஞ்சப்பொடி தனியா, எல்லாத்தையும் தனித்தனியா வைக்கிறீங்க. மிளகு அது இதே தான். இமேஜ் ப்ராசஸிங் சென்சார் தனியா, ரேம் தனியா, ரோம் தனியா, நெட்வொர்க் சென்சார் தனியா, வைஃபை சிப் தனியா. எஸ்ஓசின்றது ஒரு ஆர்கிடெக்சர், அது வேற கான்செப்ட். ஆர்கிடெக்சருக்கும் எஸ்ஓசிக்கும் பார்த்தீங்கன்னா கேப் இல்லை. நம்ம சொல்லுவோம் அதை பத்தி என்னன்றத. ஃபர்ஸ்ட் இப்போ ப்ராசஸரை பார்த்துருவோம். ப்ராசஸர்ல 8 கோர் இருக்குங்க. இந்த 8 கோர் வந்துட்டு 7 நானோமீட்டர்ல வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். இந்த ப்ராசஸர் 7 நானோமீட்டர்ன்றனால ரொம்ப கரண்ட் வந்து கம்மியாக தான் எடுக்கும். எல்லாமே உண்மைதாங்க. ஆனா இந்த 7 நானோமீட்டர்ல பண்ணியிருக்கேன், 6 நானோமீட்டர்ல இன்னும் பண்ணுவாங்களான்றத பார்ப்போம். அவ்வளோ சின்னதாக ஒரு ப்ராசஸரை பண்றாங்க அப்படின்றப்ப அது எவ்வளோ எஃபிஷியண்டா வேலை செய்யும் அப்படின்றத குறிக்கிறது தான் இந்த கிளாக் ஸ்பீட். இப்போ இந்த கிளாக் ஸ்பீடை வச்சு நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். நம்ம வண்டியில ஆர்பிஎம் இல்லை நம்ம ஹார்ட் ரேட், பீட் பர் மினிட் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா, இதே தாங்க ஃபோனுக்கும் ஒரு எப்படி சொல்றது, ஆன் ஆஃப்ன்ற அந்த ஃப்ரீக்வன்சி தான், வேற எதுவும் இல்லை. அந்த ஆன் ஆஃப் ஃப்ரீக்வன்சியை வந்துட்டு ஒரு செகண்ட்குள்ளார 2.3 GHzக்கு புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஒரு வேலை இப்போ ஒரு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்றேன் அப்படின்றப்ப அதுக்குள்ளார இருக்க கோடிங்ஸ் எல்லாம் எவ்வளோ ஸ்பீடா எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு மெசேஜ் அந்த ஹோம் ஸ்கிரீன், அதாவது வாட்ஸ்அப்போட ஹோம் ஸ்கிரீன் வரணும் அப்படின்றது தாங்க இந்த கிளாக் ஸ்பீட் பண்ற வேலை. இந்த கிளாக் ஸ்பீட் எவ்வளோக்கு எவ்வளோ ஹையரா இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ கேமிங் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு தேவை ஜிபியு, சிபியு எல்லாமே அதெல்லாம் சேர்த்து இப்போ சிஸ்டம் ஆன் சிப் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த ப்ராசஸருக்குள்ளார லிட்டில் கிளஸ்டர், பிரைம் கிளஸ்டர், பிக் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளஸ்டர்ஸா பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிக் கிளஸ்டரை பார்ப்போம். இல்ல பிரைம் கிளஸ்டர் பார்ப்போம். அந்த ஒரு கிளஸ்டர் இருந்துச்சுன்னா தான் உங்க போனே வேலை செய்யும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளஸ்டரை நீங்க என்ன பண்ணாலும் ஆஃப் பண்ண முடியாது. ஆஃப் பண்ணீங்கன்னா ஃபோன் டெட். ஸோ ஃபோனை ஆஃப் பண்ண மட்டும்தான் அந்த பிரைம் கிளஸ்டர் ஆஃப் ஆகும். மித்தபடி நீங்க மித்த எல்லா கிளஸ்டரையும் வந்துட்டு நீங்க மேனுவலா ஆஃப் பண்ண முடியும். அதுக்கு நீங்க போனை ரூட் பண்ணணும், ஜெயில் பிரேக் பண்ணணும், பூட்லோடர் அன்லாக் பண்ணணும், நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதை பத்தியெல்லாம் நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போ நம்ம பேசிக்கை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா தெரிஞ்சுப்போம். ப்ராசஸருக்குள்ளார இருக்க இந்த பிரைம் கிளஸ்டர் என்ன பண்ணணும்னா உங்க போன்ல இருக்க ஐடியலானது அந்த இன்புட் அவுட்புட், டச் ஸ்கிரீன்ல நீங்க கொடுக்குற இன்புட் அவுட்புட், கால்ஸ் அண்ட் மெசேஜஸ், ப்ராட்காஸ்ட், சிக்னல் ஸ்ட்ரென்த், எம்எம்எஸ் அண்ட் எஸ்எம்எஸ் ரிசீவ் பண்றதுக்கான பேக்ரவுண்ட் சர்வீசஸ், அப்புறம் ஃபோனோட லாக், இது எல்லாத்தையும் வந்துட்டு அந்த ஒரு கிளஸ்டரே பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு திறமைசாலியா இருக்கும். அதனால அதை பேர் பிரைம் கிளஸ்டர்னு சொல்றோம். அதை சுவிச் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோன் சுவிச் ஆஃப் ஆயிடும். இதுக்கடுத்த பிக் கிளஸ்டர். பிக் கிளஸ்டர் என்னப்பா பண்ணும் அப்படின்னீங்கன்னா ஒரு பூஸ்டப் எனர்ஜியை கொடுக்கும். அந்த பூஸ்டப் எனர்ஜியை வச்சுதான் வந்துட்டு மித்த ப்ராசஸர்ல வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வேலை செய்யணுமோ அதுதான் தீர்மானம் பண்ணும். இந்த பிக் கிளஸ்டரோட வேலை எப்படின்னா, புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வண்டி ஃபியூல் ட்ரை ஆகிட்டு இருக்கு ஆனாலும் ஸ்பீடா போகணும், பெட்ரோல் பங்க் ரீச் ஆகணும் அப்படின்னா நம்ம சோக் கொடுக்குறோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பிக் கிளஸ்டரோட பூஸ்டப் யூஸ் ஆகும்.
நான் டக்குன்னு இப்போ ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், என் ஃப்ரெண்டு டக்குன்னு ஃபோன் பண்ணுறான், ஃபோன் எடுக்கிறேன், பப்ஜி விளாண்டுறான், உள்ளே போகிறேன், டக்குன்னு பப்ஜிக்குள்ளார போகிறேன். இப்போ 300 MBக்கு யூஸ் ஆகிட்டு இருந்த ஒரு ஆப்போட ஸ்டோரேஜை டக்குன்னு நம்மளுக்கு 3 GBக்கு புஷ் பண்ணணும். அந்த இடத்துல வேலை செய்யக்கூடியது தான் பிக் கிளஸ்டர். அப்புறம் மீதி இருக்க அந்த ஸ்மால் கிளஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சின்ன சின்ன வேலை, ஃபோன் டிஸ்பிளே ஆஃபில் இருக்கும்போது அந்த ட்வீக்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் சென்சார்ஸை மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு இந்த லிட்டில் கிளஸ்டர், ஸ்மால் கிளஸ்டர் இதெல்லாம் வந்துட்டு யூஸ் ஆகும். இந்த மாதிரி ஒரு 8 செக்மெண்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா, அது பேர் தான் ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர்ன்றது ப்ராசஸருக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த இது வெளியில் ப்ராசஸருக்கு வெளியே வந்தீங்க அப்படின்னா அந்த எல்லாத்தையும் ஒரு ஃப்ரேமில் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமில் ஒரு 10-15 ஃபோட்டோஸ் வைக்க வேண்டிய இடத்துல நடுவில் இருக்கிறது தான் ப்ராசஸர். இந்த எஸ்ஓசி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸரை எங்கே வச்சுருக்கோமோ அதுதான் வந்துட்டு எஸ்ஓசி. இந்த எஸ்ஓசியில் என்ன நல்லா இருக்கும்னா, உங்கள் ஃபோனுக்கு தேவையான இமேஜ் ப்ராசஸிங் சென்சார், அடுத்தது வெக்டார் கிராஃபிக்ஸ் ரெண்டர், மெமரி யூனிட்டுக்கு உண்டானது, ரேமுக்கு உண்டானது, அதுக்கடுத்து இன்புட் அவுட்புட்டுக்கு உண்டானது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஓசிலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ எஸ்ஓசின்றது சிஸ்டம் ஆன் சிப், நிறைய சிப்ஸ் சேர்ந்த ஒரு சிஸ்டம். அதை வந்துட்டு ஃபோனில் பிசிபி, அதாவது போர்டில் மதர் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்துட்டு ஒரு எஸ்ஓசின்னு சொல்கிறோம். இந்த எஸ்ஓசி என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றத ஆர்கிடெக்சர் முடிவு பண்ணும். ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றத அது வேற ஒரு டிபார்ட்மெண்ட் தனியாக பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்னாப் டிராகன், எக்ஸினோஸ் இல்லை கிரின் இந்த மாதிரி எந்த ப்ராசஸர் சர்வீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் அவங்க ப்ராசஸரை வாங்கிட்டு அவங்க ப்ராசஸரை மேனுஃபேக்சர் பண்ணி இதில் வைப்பாங்க. இந்த எஸ்ஓசியில் வந்துட்டு என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணணுன்றத அந்த ஆர்கிடெக்சர் முடிவு பண்ணும். அந்த ஆர்கிடெக்சர் எவ்வளோ தூரம் புஷ் பண்ணணும், எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு எஸ்ஓசி கூட அவ்வளோக்கு அவ்வளோ பைண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ என்னோட ப்ராசஸர் 108 மெகா பிக்சல் சப்போர்ட் பண்ணும். ஆனால் என்னோட எஸ்ஓசி என்ன சொல்லுதுன்னா, அந்த இடத்துல 48 மெகா பிக்சல் தான் இருக்கு, 64 மெகா பிக்சல் தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டவுன் பண்ணி கொடுக்கறது, இல்லை எப்போ தேவையோ அப்போ மட்டும் யூஸ் பண்ண வைக்கிறது, இது எல்லாத்தையும் பண்ணுறது அந்த எஸ்ஓசியில் இருக்க காம்பனன்ட்ஸ். எக்ஸாம்பிள் இப்போ கேமரான்னு சொன்னதுனால இமேஜ் ப்ராசஸிங் சென்சார் எடுத்துக்குவோம். இதே ஹை டைனமிக் கான்ட்ராஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இமேஜ் ப்ராசஸிங் சென்சாருக்கு வேலை இல்லை. ஏன்னா நம்ம இமேஜ் ப்ராசஸிங் சென்சார் வெளியில் இருக்கிறத உள்ளே எடுக்கிறதுக்கு தான். இப்போ வீடியோவை நம்ம ரெண்டர் பண்ணும்போது வெக்டார் கிராஃபிக்ஸ் அந்த இடத்துல வந்து வேலை செய்யும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சிஸ்டம் ஆன் சிப்ல இருக்கு. இது போக இந்த நெட்வொர்க்குக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த ப்ளூடூத் வெர்ஷன் 5.0ன்றீங்க, வைஃபை இப்போ வந்து 5 GHz பத்தலன்னு சொல்லிட்டு 6 GHzக்கு போயிட்டீங்க, இதில் வேற எனக்கு ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி வேணுன்றீங்க. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன சின்ன ஐசி வந்து வைப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. 2.4 ஒன்று, 5 ஒன்று, 6 ஒன்று, இது மாதிரி நிறைய பில்ட் பண்ணுவாங்க. ஆஸ் த சேம் டைம் 2G ஒன்று, 3G ஒன்று, 4G ஒன்று, இப்போ 5G வந்துச்சு, 5G ஒன்று. இந்த மாதிரி நிறைய வந்துட்டு ஜென்ரேஷன் மாற மாற இது எல்லாத்தையும் கிளஸ்டராகவும் வைப்பாங்க, இல்லை செட்டாக சேர்த்து ஒரே ஒரு ஜென்ரேஷன் சிப் செட்டாகவும் வைப்பாங்க. அதுக்குள்ளார மேபி லேயர்ஸ் இருக்கலாம். உங்களுக்கு இதை பற்றின இன்னும் டீடைல்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதை பற்றின ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம போடுவோம். இவ்வளோ தூரம் சொல்றியப்பா, நான் ஃபோனை வந்து வாங்க போகிறேன், என்ன இவ்வளோ தூரம் சொல்லி குழப்பறியே, நான் என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. இப்போ ரேம் வந்துட்டு 5GB 6GB 8GB இருந்துருச்சுன்னா பெரிய ஃபோனு அப்படியெல்லாம் இல்லைங்க. இப்போ ஸ்னாப் டிராகன் 712 ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஃபோன் கூட தான் 8GB ரேமில் வருது. அதனால் அந்த ஸ்னாப் டிராகன் 712 ப்ராசஸரை நல்ல ப்ராசஸர்னு சொல்லிட முடியாது. இது நம்மளோட ஸ்னாப் டிராகன் 855 ப்ராசஸர் வந்துட்டு 4GB ரேம் வேரியன்ட், 6GB ரேம் வேரியண்ட்டில் வருது. அதை வந்துட்டு நம்ம நல்ல ஃபோன் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. 845 கூட வந்துட்டு நம்மளுக்கு 3GB ரேம்லேருந்து 8GB ரேம் வரைக்கும் வேரியேஷன் காட்டுது. அப்போ இதில் எப்படி தான் நம்ம ரேமை வச்சு நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேமோட கிளாக் ஸ்பீட், அப்படி இல்லாட்டி ரேமோட செக்ஷன் சேனல், இப்படி நிறைய விஷயம் இருக்குது. ரேமோட கிளாக் ஸ்பீட் டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ரேமோட ஜென்ரேஷன்ஸ் பார்க்கணும். LPDDR4, LPDDR3 இப்படி சொல்லுவாங்க. நம்ம ஒன்றும் இல்லைங்க, நம்ம லேப்டாப்பில் சிஸ்டமில் எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி ரேம் வந்துட்டு DDR4 5 அப்படின்னு கேட்டு வாங்குறோம். அதில் இப்போ வந்துட்டு 3 4 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மொபைலுக்குள்ளார போயிட்டு இருக்காது. ஒரு ரேம் வந்துட்டு 6GBக்கு இருக்குது அப்படின்றப்போ ஒரே செட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ளார போயிட்டு வர சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 16 பிட் சேனலாக இருந்ததுன்னா அது திணறும். இந்த 16 பிட்குள்ளார நான் 6GB வந்துட்டு புஷ் பண்ணி எடுக்கணும் அப்படின்றப்ப திணறும். இது 2 ப்ராசஸராக, அதாவது 2 ப்ராசஸாக பிரித்து 2 ரேம் ஸ்லாட்டில் இருந்தது அப்படின்னா 16 பிட் இந்த சைடும் 16 பிட் அந்த சைடும் ஈஸியாக ஸ்மூத்தாக வேலையை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபோன் வாங்கும்போது பார்த்து வாங்கணும்.
இந்த அளவுக்கு வாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நல்ல யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி டீடைல்டு ரிவ்யூ போடுறதுக்கு. உங்களுக்கு வந்து இதெல்லாம் புரியல அப்படின்னாலும் சில யூடியூபர்ஸ் வந்துட்டு டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி போடுறாங்க. அவங்க அன்பாக்சிங் பண்ணுறது, ரிவ்யூ பண்ணுறது, அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் போய் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு தான் சொல்ல. பட் ஆனால் கொடுக்குற காசுக்கு யார் ஹையர் எஃபிஷியன்ட் கொடுக்குறாங்கன்றத பார்த்து வாங்குங்க. இப்போ வந்து பிராண்ட் எக்ஸ், பிராண்ட் ஒய்னு 2 கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் ஒரு கம்பெனி 8000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு ஃபோன் கொடுக்குறாங்க. அது அவங்க வந்துட்டு 8 கோர் இருக்கக்கூடிய ஸ்னாப்டிராகன் 712 ப்ராசஸர் கொடுக்குறாங்க. இன்னொருத்தங்க அதே தான் 9000 ரூபாய்க்கு 712E ப்ராசஸர் கொடுக்குறாங்க. அதே 8 கோர் தான். நான் எதை வாங்கணும் அப்படின்றது அது உங்களை பொறுத்தது தான். இப்போ 712E அப்படின்னு இருக்குன்னா அது எனர்ஜி எஃபிஷியன்ட். உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் பேட்டரி நிற்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கக்கூடியவராக இருந்தீங்கன்னா நல்ல ப்ராசஸரும் கிடைக்கணும். ஆனால் நான் வந்து புஷ் பண்ண மாட்டேன், அந்தளவுக்கு ஹையர் கேமிங் எல்லாம் விளையாட மாட்டேன்னா 712Eக்கு தாராளமாக போகலாம். இல்லைப்பா எனக்கு வந்து 712 அவங்க ஸ்னாப்டிராகன் எப்படி கொடுக்குறாங்களோ அந்த பர்ஃபார்மன்ஸை நான் யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் 712G இந்த மாதிரி சஃபிக்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் வாங்கிக்கலாம். சஃபிக்ஸ்ன்றது அந்த ப்ராசஸருக்கு அடுத்தது சைடில் போட்டிருப்பாங்க. இ, யூ இந்த மாதிரிலாம் நிறைய வரும். ஜினா கேமிங், யூனா அன்லாக்டு. இன்டெல் கோர் ப்ராசஸர்ஸ்லாம் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ப்ராசஸர்னால் அவ்வளோதாங்க. நம்ம ப்ராசஸரை பற்றி ரொம்ப போட்டு குழப்ப வேணாம். ஆல்ரெடி குழம்பிடுச்சுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. கேட்குது இப்போ இவ்வளோ சொல்கிறியப்பா, இது வந்து கரண்ட் கம்மியாக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு பேட்டரி நிற்கும் அப்படின்லாம் சொல்கிறீங்க. பேட்டரியை பற்றி வாப்பான்றீங்க. ஸோ பேட்டரிக்குள்ளே வரோம் அப்படின்னா லித்தியம் அயான், லித்தியம் பாலிமர் இந்த மாதிரி எல்லாம் நிறைய வேர்டிங்ஸை யூஸ் பண்ணி நம்மளை மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மூலிமா கன்ஃபியூஸ் பண்ணி டார்கெட் பண்ண பார்ப்பாங்க. லித்தியம் அயான், லித்தியம் பாலிமர் 2 டைப் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. லித்தியம் அப்படின்றது பியூர் டெக்னாலஜி, அது வந்துட்டு லித்தியம் அயான்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. லித்தியம் பாலிமர்ன்றது இந்த ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகிறதுக்கு, அப்புறம் ஹை டென்சிட்டி பேட்டரி, இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு அதை யூஸ் பண்ணுவாங்க. பேட்டரியோட சைஸ் கம்மியாகும், பேட்டரியோட கெப்பாசிட்டி அதிகமாகும், பேட்டரியோட சார்ஜிங் ஸ்பீட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் வந்துட்டு லித்தியம் பாலிமர் பார்த்துக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் கிராஃபைன் டெக்னாலஜி வரும் அப்படின்னு நம்புவோம். அதுக்கான ஸ்டெப்ஸை வந்துட்டு ஆல்ரெடி ஹுவாவே எடுத்துட்டாங்க. இதை பற்றின டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சார்ஜிங் ஸ்பீட், இந்த சார்ஜிங் ஸ்பீட் வந்துட்டு ஒவ்வொரு ஃபோனுக்கும் தனித்தனியானது. இது எங்கே கனெக்ட் ஆகும்னா நம்ம SOC கூட கனெக்ட் ஆகும். இந்த ஃபோன் இவ்வளோ ஸ்பீடை தாங்கும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது, இவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜர் தாங்கும் அப்படின்னு டிசைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா SOC. இந்த SOC பவராக இருந்துச்சுன்னா தான் உங்கள் பேட்டரிக்கு சார்ஜை புஷ் பண்ண முடியும். ஸோ SOC தான் இங்கேயும் பேசுது. அட் த சேம் டைம் கேமராவுக்கு வரும். கேமராவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு நோக்கியா 808 பியூர் வியூ அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஃபோனை பற்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபோன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த ஃபோன் வந்துட்டு இப்போ கூட காம்படிஷனில் இருக்குது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அப்போவே 41 மெகாபிக்சலில் நம்ம தலைவர் கொடுத்துருக்காரு. என்ன ஒரே ஒரு ட்ராபேக், சம்பியான் OSன்றனால அதை கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சோம். ஓகே கான்செப்டுக்கு வரும், அதெல்லாம் பழைய கதை. இப்போ வீடியோ வந்துட்டு ஒரு 16 நிமிஷம் தாண்டி போய்கிட்டு இருக்கு, எல்லாம் புரியுது. ஆனாலும் கொஞ்சம் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் வேணும் இல்லையா, அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், தப்பு இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிறது கார்னிங் கொரில்லா கிளாஸ். கார்னிங் கொரில்லா கிளாஸ்ன்றது என்னன்னா, கார்னிங்ன்றது கம்பெனி பேருங்க. கொரில்லா கிளாஸ்ன்றது வந்து அவங்க வர ஜென்ரேஷன்லாம் 1, 2, 3, 4 இப்போ 6 வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து சிலிக்கான் யூஸ் பண்ணி கிளாஸை கண்டுபிடிச்சிட்டு இருந்தா, இவங்க மட்டும் சிலிக்கான், பொட்டாசியம், அப்புறம் சிலிக்கான் டை ஆக்சைடு, அலுமினியம், அப்புறம் மெக்னீஷியம், இந்த மாதிரி காம்பினேஷன் வந்துட்டு மாற்றி மாற்றி போட்டு ஸ்ட்ரென்தன்டு கிளாஸ், கெமிக்கலி ஸ்ட்ரென்தன்டு கிளாஸை வந்துட்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இதோட ஜென்ரேஷன் தான் வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கு. அதை தான் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6 வரைக்கும் வந்திருக்கு. 6 வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரில்லா கிளாஸ் இல்லாதவங்க டிஸ்பிளே கீழே விழுந்த உடனே உடஞ்சவங்களுக்கு அந்த அருமை புரியும். ஓகே, இப்போ கார்னிங் கொரில்லா கிளாஸ்க்குள்ள இருக்க மேட்ரு அதாங்க நம்ம டிஸ்பிளே. அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, LCD, LEDன்றா, AMOLEDன்றா, அது போக ரெட்டினா டிஸ்பிளேன்றா. அது என்னப்பா ரெட்டினா டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி பார்த்தா, ரெட்டினான்றது கண்ணுக்குள்ள இருக்குதா, அந்த மெம்பரேனை கீச்சு எடுத்து வச்சு டிஸ்பிளே கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு நிறைய கன்ஃபியூஷன்லாம் எனக்கும் இருந்தது. நான் போயிட்டு அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, நீ எவ்வளோதான் உத்து பார்த்தீங்கனாலும் உன் கண்ணால் அந்த பிக்சலை தனியாக செப்பரேட்டாக பார்க்கவே முடியாதுன்றது தாங்க இந்த ரெட்டினா டிஸ்பிளே. அந்த மாதிரி ஒரு கிரிட் சிஸ்டம் மாதிரி ஏதோ யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றின டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னாலும் கீழே தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். எதெல்லாம் உங்களுக்கு டவுட்டாக இருக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். அது எல்லாத்தையும் உட்காந்து ரிவ்யூ பண்ணி இனிமேட்டு வீடியோ போடுறது மட்டும்தான் வேலை. என்ன கொஞ்சம் வீடியோ ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் போகும், பார்ப்பீங்க அப்படின்னு நம்பி தான் போடுறேன். பார்ப்போம்.
இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா AMOLED அப்படின்றது தான் நம்ம வந்து தாராளமாக அப்படியே எல்லா ஃபோனுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். AMOLED இல்லை, ஹொரைசான் டிஸ்பிளேன்றோம், எல்லாம் சாம்சங் மேனுஃபேக்சரிங் தான். நல்ல டிஸ்பிளே, தரமான டிஸ்பிளே, UHD, HD, ஹை கான்ட்ராஸ்ட் ரேஷியோவில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்ல இருந்து அந்த குவாட் ஹெச்டி டிஸ்பிளேஸ்ல இருந்து அருமையாக தரமாக கொடுக்குறாங்க. அது ஏன் AMOLEDக்கு எல்லாரும் போகிறோம் அப்படின்னா, அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்துட்டு நம்ம டிஸ்பிளே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி கொஞ்சம் பழகி போயிட்டோம் இல்லையா, அதனால வந்துட்டு எல்லாம் AMOLEDக்கு போகிறாங்க. அதுவும் இல்லாமல் பியூர் பிளாக்காக அந்த AMOLEDனால தாராளமாக கொடுக்க முடியும். பிக்சல்ஸ் ஆஃப் அப்படின்றது தான் அதில் பியூர் பிளாக். ஸோ பிளாக் ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணுற இடம் ஃபுல்லாகவே எனர்ஜி எஃபிஷியன்ட். இதனால தான் AMOLEDக்கு எல்லாரும் கன்வெர்ட் ஆகிட்டு இருக்காங்க. தம்பி கேமரா மறந்துட்டு நீ பாட்டுக்கு 30 நிமிஷம் தாண்டி வீடியோவுக்கு போய் அதை கேமரா பற்றி சொல்லு அப்படின்றீங்க. சரி சொல்கிறேங்க. இப்போ கேமரா பற்றி பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் நிறையா உள்ளே யூஸ் பண்ணுவாங்க. என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் மெகா பிக்சல்ஸு அது இதுன்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆன மேட்டரை பற்றி பேச மாட்டேங்கிறோம், உள்ளே இருக்கிறது எதையோ பற்றி பேசுகிறானேன்னு நினச்சி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா CMOS சென்சாரு, இந்த லைட்டை வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியாக மாற்றக்கூடிய வேலையை தாங்க இந்த சென்சார் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா இப்போ சோனி IMX எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி நிறைய சென்சார்ஸ் வந்து இருக்குது. சாம்சங்கோடது எடுத்துக்கோங்க, நிறைய வந்துட்டு ஃபோட்டோ அது பேர் தெரியலைங்க, நான் வீடியோவில் அப்படியே இமேஜாக போடுறேன் பார்த்துக்கோங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்குள்ள இருக்க டயோட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக எல்லாம் நெருக்கமாக வச்சுருப்பாங்க. ஒவ்வொன்றும் ஒரு ஃபேஸ் ஒவ்வொரு லைட் சோர்ஸுக்கு வந்துட்டு ஒவ்வொரு வோல்டேஜை கொடுக்கும். இப்போ சிவப்பு கலருக்கு ஒரு வோல்ட்டு, பச்சை கலருக்கு ஒரு வோல்ட்டு, ப்ளூ கலருக்கு ஒரு வோல்ட்டு, அதுவே அதிகமாக இருந்தால் அதுக்கு ஒரு வேரியேஷன் கொடுக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன இது எல்லாத்தையும் ரொம்ப நெருக்கமாக சேர்த்து குட்டியாக கொண்டு வந்து 1 இன்ச்சில் கொடுப்பாங்க. அந்த 1 இன்ச் வந்துட்டு 35 mm ஃபில்மே எடுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா அந்த பிக்சல் டென்சிட்டி இருக்கு இல்லையா, அதை தான் வந்துட்டு மெகா பிக்சல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஆயிரக்கணக்கில் அப்படின்ற பிக்சல்ஸ் எல்லாத்தையும் அந்த குட்டி இடத்துக்குள்ளார கொண்டு வரும்போது தான் அந்த ஃபோட்டோ இங்கே என் கை இருக்குது அப்படின்றப்ப இந்த கையில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அப்படியே லைட்டை ட்ராவல் பண்ணி லென்ஸுக்குள்ளார போய் அது ஃபோக்கஸ் ஆகி சென்சார் மேலே படும்போது அவ்வளோ சென்சிட்டிவாக இதோட கலர்ஸ், இதோட பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் எல்லாத்தையும் வந்துட்டு பிக்கப் பண்ணுது. அந்த பிக்கப் பண்ணுற பாயிண்ட்டை தான் வந்துட்டு பிக்சல் சைஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது மைக்ரான்ஸில் வந்துட்டு சொல்லுவாங்க. அதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட், நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு எது இதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஆனால் வந்துக்கிட்டே இருக்கும். இது பெரிய இன்ட்ரோடக்ஷன்றதுனால ஒரு பெரிய வீடியோவாக போட வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து கேமரா சென்சாரை பற்றி சொல்கிறேன். கேமராவோட சென்சார் சோனி தான் என் ஃபோன்லேயும் இருக்குது. ஆனால் சோனி ஃபோன்ஸில் ஏன்ப்பா கேமரா அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லை அப்படின்னு, அதாவது இப்போ வர சோனி ஃபோன்ஸில் ஏன்ப்பா கிளாரிட்டி இல்லை அப்படின்னா, அவங்க செய்கிற சென்சார்ஸ் எல்லாத்தையுமே ஆண்ட்ராய்டுக்கு அப்படின்றப்ப அவங்க கம்பெனிக்காரங்க எப்படி கேட்குறாங்களோ அப்படி பேட்டன்ட்டோட செஞ்சு கொடுத்துருவாங்க. அவங்க இதில் வந்துட்டு தலையிடவே மாட்டாங்க. எனக்கு என் கேமரா பிஸ்னஸ் இருக்குது, நான் இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. இவங்க ஃப்ளாக்ஷிப்பே வச்சுருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பேட்டன்ட்ல இருந்து இவங்க ஃபோனுக்கு சென்சார் செஞ்சு அதே குவாலிட்டிக்கு வைக்க மாட்டாங்க. அது அவ்வளோ ஜென்யூனான பர்சன் அவங்க. இந்த நோக்கியா 808ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஃபோன் அப்போவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா AMOLED கெப்பாசிட்டிவ் டச் 41 மெகா பிக்சல் கேமரா, அதுவும் 38 மெகா பிக்சலுக்கு வந்துட்டு இமேஜ் ப்ராசஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதில் வந்துட்டு ஒரு இமேஜ் ப்ராசஸர். இப்போ இருக்க கேலக்ஸி S20க்கு வந்துட்டு டஃப் கொடுக்குதுன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ பெரிய ஃபோன் இது. இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சுப்பா. அடுத்து ஃபிங்கர் பிரிண்டோட ஜென்ரேஷன் இருக்குது, இன்னும் ப்ளூடூத்தோட ஜென்ரேஷன் இருக்குது. இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு தெரில. பின்னாடி கேமரா பற்றி சொன்னேன், லென்ஸை பற்றி ஒன்றுமே சொல்லலை. அதில் ஃப்ளாஷ் லைட் வந்துட்டு டபுள் டோனுன்றான், சிங்கிள் டோனுன்றான். இப்போ முன்னாடி இருக்க மொபைலோட முன்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சென்சார்ஸ் இருக்குது. அதில் பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே இப்போ 3 சென்சாரோட ஃபோன் வந்துச்சுன்னெல்லாம் போன வீடியோவில் சொன்னேன். பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் 2 சைடில் ஏதாவது ஒரு சைடில் கொடுத்துட்றாங்க, நீங்கள் தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. அந்த ஃபோன் ஒரு அருமையான ஃபோன். அதில் என்ன பண்ணியிருக்கேன்னா SOCயை பற்றி தான் பேசியிருப்பேன், ப்ராசஸரை பற்றி பேசியிருக்க மாட்டேன். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கு போய் பாருங்கள். அந்த ஆர்கிடெக்சரை பற்றி மட்டும்தான் சொல்லியிருப்பேன், ப்ராசஸரை பற்றி சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க அது வந்துட்டு 865 ப்ராசஸர்னு சொல்லி அதனாலேயே அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம SOC ஆர்கிடெக்சரை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்னு தான் போட்டது. பாருங்கள், அதெல்லாம் பிகினிங்கில் போட்ட வீடியோ. இப்போவும் அந்தளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு தெரியும். வீடியோவில் கூடிய சீக்கிரம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழியை தேடிக்கிட்டே இருக்கேன். இதே மாதிரி 5 நியோமில்டம் மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர்ஸ் இருக்க ஃபோன்ஸ் எல்லாம் இருக்குது. டெசிபிள்ஸ் அதிகமாக இருக்கும், மைக்ரோஃபோனோட சென்சிட்டிவிட்டி நல்லா இருக்கும், கால் பிக்கப் அந்த ரிசப்ஷன் சென்சார் அது நல்லா இருக்கும். அப்புறம் கையில் எப்படி தான் பிடிச்சி விளாண்டோம் அப்படின்னாலும் அதோட டவர் எப்படி சொல்கிறது, சிக்னல் வந்துட்டு பிளாக் ஆகாமல் நல்லா ரிசீவ் பண்ணக்கூடிய டெக்னாலஜிலலாம் நிறையா வந்தது. அப்போவே வந்துட்டு ரெட்மியில் Y12 or Y2 இமேஜ் போட்டுறேன், அதில் பார்த்துக்கோங்க. அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிக்னலுக்கு என்ன தேவையோ அந்த ஆண்டனாவை வெளியில் கொடுத்துருப்பாங்க, ஃபோனுக்கு வெளியில் ஒரு டைட்டானியம் கோட்டிங்கோடு கொடுத்துருப்பாங்க.
அது பார்க்கவே லுக்காகவும் இருக்கும், சிக்னல் எங்கேயும் வந்துட்டு பிளாக் ஆகாமலும் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபோனும் நிறையா விதவிதமாக கொடுப்பாங்க. அவங்களோட ஃபீச்சர்ஸ் வந்துட்டு முன்னாடி கொண்டு வருவாங்க. நம்மளுக்கு எது தேவையோ அதை நம்ம தான் கரெக்டாக சூஸ் பண்ணணும். சில ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட காசை வாங்கிட்டு அவங்க போயிட்டு ஐபிஎல்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் காசை எடுத்து செலவு பண்ணிட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ப்ராடக்டை வந்துட்டு கோட்டை விட்டுருவாங்க. இது பிராண்டை வந்துட்டு நான் எதுவும் சொல்கிற மாதிரி அப்படி நினைக்காதீங்க. இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குற காசு 100% எஃபிஷியண்டாக இருக்கும். விளம்பரத்துக்கு அவங்க செலவு பண்ணிட்டோம், நம்ம ஏன் நமக்கு கை காசு எடுத்து கொடுக்கணும்? அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட வலையில நம்ம ஏன் விழுகணும்? சிம்பிளாக சொல்லணும்னா, இது இவ்வளோ தூரம் சொன்ன எல்லாத்துலேயும் யார் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க? 8000 ரூபா பட்ஜெட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த 8000 ரூபாய்க்கு யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்க ஃபோனை வந்துட்டு தயவு செஞ்சு வாங்குங்க. அப்படி பார்த்தா ஒவ்வொரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஃபோன் பிராண்ட்ஸ் வந்துட்டு முன்னாடி இருக்கும். இதுதான் இந்த பிராண்டு தான் அப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது. 8000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு எக்ஸ்ன்ற ஒரு பிராண்ட் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸில் நல்லா பிச்சுக்கிற மாதிரி ஒரு ஃபோனை கொடுப்பாங்க. ஒய்ன்ற பிராண்ட் வந்துட்டு ஒரு ஆல்ஃபா ஃப்ளாக்ஷிப் அப்படின்ற அந்த லெவலுக்கு வந்துட்டு பக்காவாக கொடுக்கறதுக்கு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. அதில் உங்களோட யூசேஜ் அப்படின்றது ஒன்று இருக்குது. நான் வந்து ஃபோனை வாங்கிட்டு வெறும் கேல்குலேட்டர் ஆப் தான் ஓப்பன் பண்ண போகிறேன், எனக்கு வந்துட்டு ஹையர் அண்ட் ஃபோன் வேணும், அதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட். உங்ககிட்ட காசு இருக்குன்னா வேணால் நீங்கள் வாங்கிக்கோங்க. நான் சொல்கிறது என்னென்னா, அந்த மிடில் ஏஜ் பீப்புள் இப்போ வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் ஆடை பார்த்துட்டு சரியான ஒரு கைடன்ஸ் இல்லாமல் ஃபோன் கடை கூட போன உடனே அவங்க பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. இப்போ இருக்க ஷோரூமில் அதுக்குன்னே வேலைக்கு வச்சுருக்காங்க. அது அவங்கள தப்பு சொல்லலை. இப்போ அவங்ககிட்டே போனாலும், பாஸ் நீங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க, நான் ஃபிக்ஸ் ஆகி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி டீசெண்டாக சொல்லிவிட்டு நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிருங்க. இந்த வீடியோ 30 மினிட் போயிடுச்சு. எவ்வளோ தூரம் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரியல. பாருங்க, நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வீடியோஸ் வரும். இன்னும் பாக்ஸ்லேயே வந்துட்டு ஹெட்செட் இருக்குது, ஹெட்செட் இல்லை, ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்குது, ஃபாஸ்ட் சார்ஜர் இல்லை, அந்த பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே ரெப்ரசென்டிங் பண்ணி வந்த ஃபோன்ஸ், காஸ்ட் கட்டிங் எல்லாம் இல்லைப்பா, இதில் வந்துட்டு இவ்வளோ பவர் பேக்கடான சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு வந்த ஃபோன்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதுக்கப்புறமேட்டு நம்ம போடுற வீடியோ பற்றி பார்த்தீங்கன்னா பூட்லோடர் அன்லாக்கிங் அப்படின்றத பற்றி பார்த்தீங்கன்னா, இது ஏதோ தெய்வ குத்தம் அப்படின்ற நிலைமைக்கு உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்குது, 30 நிமிஷத்துக்கு. பாய். மறக்காமல் பெல் ஐக்கான் சப்ஸ்கிரைப் பட்டன்லாம் அழுத்திக்கோங்க. இதுக்கு மேலே இவ்வளோ தூரம் வீடியோ போட சான்ஸ் இல்லை, போட மாட்டேன். இந்த வீடியோ ஏன் இவ்வளோ தூரம் போச்சு அப்படின்னா, எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஆசையில் வந்துட்டேன். எல்லாத்தையும் எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையிலையும் வந்துட்டேன்.